போன வாரம் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு, என்னோட சப்ஸ்கிரைபர்கள் நெறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு. அந்த வீடியோவ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, "இப்படியெல்லாம் பண்றாங்கல்ல சிஸ்டர், இதையெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குன்னு" எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் பயந்தோன்னு வைங்களேன், இந்த உலகத்தில வாழவும் முடியாது. நமக்கு புடிச்ச விஷயத்தையும் பண்ணவும் முடியாதுங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நெறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாமயா இருந்தாங்க? நாங்க இருக்கோம் சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் நெறைய வீடியோ போடுங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம்னு நெறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம போற பாதையில நெறைய கல்லு, முள்ளு எல்லாமே இருக்கத்தாங்க செய்யும். நாம தான் அந்த பாதையில பார்த்து போகணும். அப்படியே அந்த முள்ளு வந்து நம்ம கால குத்திருச்சுன்னு வைங்களேன், அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர, அந்த பாதையில இனிமே போகக்கூடாதுன்னுலாம் நினைக்கக்கூடாது. இந்த மாரியான தடங்கல்லாம் வருதுன்னா, நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க தான் வயித்தெரிச்சல்ல இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த மாரி விஷயத்தெல்லாம் காதுல வாங்குறதே கிடையாதுங்க.